படம் நல்லா தான் இருக்கு. நல்லா சொல்லிட்டு 1000 கோடி அடிக்க போகுது அது நிச்சயம். ட்ரெய்லர்ல ஹைப்பை குறைச்சிட்டு அந்த ஒரு வார்த்தையில எனக்கு ஹைப் ஏத்தி விட்டாரு. அதுலயே நான் வந்து விழுந்துட்டேன். ஒன் லைன்ல இந்த கூலி படத்தினுடைய கதை என்ன? அதுக்கு டைம் கொஞ்சம் இன்னொன்று இருக்கு. கொடுத்திருக்கணும். அந்த ஒன்று இருக்குடா. தம்பி வேணாம்பா அடிச்சுட்டு பாருங்க. அப்பயும் நான் கேட்ட தக்லேஷ் மாதிரி இருக்காதா அப்படின்னு கேட்க. ஸோ வெல்கம் பேக் டு வாய் தமிழ் டிவியின் கூலி ரிவ்யூ. ஆல்ரெடி நம்ம கூலின்ற ரியாக்ஷன் வீடியோ கொடுத்திருந்தோம். நான் ஒரு 5 பேர் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஒன்று வந்திருக்குது. 4 வாரம் அடம் பிடிச்சி வந்திருக்காங்க. ஸோ அதவளத்துக்கு கூலின்ற தாக்கம் வந்து இவங்களுக்கு இருக்குது. கூலி பார்த்துட்டோம், நம்ம காலங்காத்தாலே பார்த்துட்டோம். பட் நாங்கெல்லாம் ரெடி ஆகி வர லைட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தங்களா அவங்களோட ஒப்பீனியன் சொல்ல போறோம். நிறைய விஷயம் நாங்கள் ஆஃப் த நல்ல சகுனம் ஆஃப் த கேமராவே நாங்கள் நிறைய விஷயம் பேசிட்டோம். இருந்தாலும் நம்ம ஆன் த கேமராவிலே கொஞ்சம் அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதை விட படம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அதான் ஓவரால் தூங்கி இருந்தீங்கன்னா சரியா அதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது நல்லா இருந்துச்சு. கூலி படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்து தான் போயிருந்தேன். தக் லைஃபை விட பரவாயில்ல. நானும் ரொம்ப எதிர்பார்த்து போயிருந்தேன். யாரு ரஜினி எதிர்பார்த்து போயிருந்தேன். வந்தாரு. ஆனா அதை விட நாகார்ஜுனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல போக போக அப்படியே ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. ஹேண்ட்ஸமா இருந்தாரு, ரொம்ப அழகா. அப்படி பார்த்தா மோனிகா ரொம்ப அழகா இருந்தா. ஆமா. மோனிகா மட்டும்தானே படத்துல அழகா இருந்தாரு. ஃபைட் சீன்ல அவங்க கண்ணுக்கு அந்த சில பேருக்கு பச்சை மஞ்சள் அந்த மாதிரி சரி, நானும் நிறைய எதிர்பார்த்தேன். அப்பயும் நான் கேட்ட தக்லேஷ் மாதிரி இருக்காதா அப்படின்னு கேட்க, இல்ல பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஏமாற்றம் தான், இருந்தாலும் ஓகே.